இந்த கிச்சனில் மட்டும் கட்லரி வைக்கிறதுக்கு ஒரு செட்டப் பண்ணிட்டோம்னா போதுன்ற மாதிரி இருந்தது. அதுக்காக நான் நிறைய சர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருந்தேன். அதை நான் டேக் பண்ணுறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் மெனு. எனக்கு 2 in 1 இருந்தாலே டக்குன்னு அதை கண்டிப்பாக செய்வேன். அது மாதிரி தான் சாம்பார். நேற்று மாவு அரைச்சிருந்தேன். மாவு அரைச்சாலே அடுத்த நாள் காலையில் சாம்பார் தான் இருக்கும். கேரட் பீன்ஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதை அப்படியே கொட்டிட வேண்டியதான். இதை இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இதில் தேங்காய் போட தேவையில்லை. காரத்துக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு அதை வேக வைக்கும் போதே பண்ணிட்டீங்க அப்படின்னா தாளித்து கொட்டும்போது மசாலா வடை இருக்காது. வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை அந்த கூட்டில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எனக்கு மட்டும் இந்த சிக்கன் 65, ஏன்னா நேற்று நைட்டு பண்ணது இல்லையா, அதனால் சரி நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுக்கலான்னு இப்போயே பொரிச்சு வச்சிட்டேன். கையோடு பொரிச்சு வச்சா தான் நான் மத்தியானம் வச்சு சாப்பிடுவேன், இல்லைன்னா மறந்தே போயிடுவேன். ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் லெமன் ஜூஸில் சியா சீட் போட்டு ஊற வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஏன்னா அது ஊறுறது கொஞ்சம் டைம் எடுக்குன்றனால போகிறப்போ ஒரு 3 ஐஸ் க்யூப் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டேன். இதான் இன்றைக்கான லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி லன்ச் மெனுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, மெயினாக மாங்காய் போட்டு தான் சாம்பார் செய்யணுன்றதுக்காக இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து மாங்காய் எடுத்து வெளியே வைக்கலை, அதனால் போடலை. எனக்கு அது மட்டும் இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெனு தாங்க, ஆனால் எல்லாருக்குமே ஃபேவரெட்டு. இந்த 9 o'clock சமைக்க வேண்டியதெல்லாம் சமைச்சிட்டு கேஸே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா மத்தியானம்லாம் போயிட்டு கிச்சனில் நிற்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.